இது உங்கள் மேடையில் இன்றைக்கி நாங்கள்லாம் பேசுகிறதுக்காக எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது. பள்ளி வாழ்க்கை அதுதான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சில பேர் பேசுகிறாங்க. கல்லூரி வாழ்க்கை தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னும் சில பேரெல்லாம் காதல் வாழ்க்கை தான் மகிழ்ச்சி, அதை ஆளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையா, பெற்றோர் வாழ்க்கையா, முதியோர் வாழ்க்கையா, பொது வாழ்க்கையா, கடைசியில் இன்னொன்று என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அந்த டாப்பிக்கில் இது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி பேச ஏன் அப்படி வெக்ஸ் ஆகி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் பள்ளி வாழ்க்கை அப்படிங்கிறதுல எவ்வளவோ சுவாரஸ்யம் பள்ளி வாழ்க்கையில் நிறையா இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது எப்போ பாரு பக்கத்து பையன்கிட்ட பேசிக்கிட்டு டீச்சர் பாடம் நடத்துறதுக்கே விடாமல் ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பேன். அதனால் டீச்சர் பொறுத்து பார்த்துட்டு இந்த பக்கம் பூரா கேர்ள்ஸ் உட்காண்ட்ருப்பாங்க, இந்த சைடில் பூரா பாய்ஸ் உட்காண்ட்ருப்பாங்க. அப்போ டீச்சர் ஒரு நாள் ரொம்ப சேஷ்டை பண்ணுறேன்னு சொல்லி பாகிராஜ் எந்திரி அப்படின்னாரு. அப்புறம் எந்திரிச்சு நின்னேன். அந்த சாந்தி நீ பின்னால் பெஞ்சுக்கு போமா, அப்புறம் அது கூடயே இன்னொரு பொண்ணு மாலினி நீ ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க கூட உட்காரு, அட்ஜஸ்ட் பண்ணி மூணு பேராக உட்காருங்க அப்படின்ட்டு நடுவில் ஒரு பெஞ்சை காலி பண்ணி போட நீ போய் அங்கே உட்கார்றா அப்படின்னாங்க. அதாவது பொண்ணுக்கு நடுவில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டா நான் கொஞ்சம் அவமானப்படுவேன், ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னா. எனக்கு அதுதான் ரொம்ப வசதியாக இருக்குங்கிறது பாவம் டீச்சருக்கு தெரியல. இந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. என்னென்னா அப்பப்போ நொறுக்கு தீனி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. கிழக்காய், நெல்லிக்காய், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஒன்றும் கேட்கவே மாட்டேன். அவங்க டேபிளில் அப்படியே அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி நான் பாட்டில் சாப்பிடுவேன். போய் சொல்ல முடியாது. முன்ன டீச்சர்கிட்ட என்னென்னு சொல்லுவாங்க, நீ ஏண்டி கொண்டு வந்தேன்னு கேட்பாங்கல்ல, அதனால் சொல்ல முடியாது. அப்புறம் இங்கே மேனால் தீர்ந்து போச்சுன்னா ஒன்றும் கேட்கவே மாட்டேன். அதை வாங்கி இங்கு ஊற்றிட்டு அதை வச்சுருவேன். இப்படி அங்கே நடுவில் உட்காந்துருக்கும்போது நிறைய சேஷ்டைகள். எனக்கு முன்னால் ஒரு பொண்ணை திடீர்னு எந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க. எந்திரிச்சு படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஓவர்லாப் ஆகி டீச்சருக்கு தெரியாமல் பின்னால் அப்படியே கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு பின்னால் மறைஞ்சிக்குவேன். ஜான்சி ராணி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணுன்னே சொல்லுங்க அப்படின்ட்டு வெளியே வந்துடுவேன். டீச்சர் பார்க்கும்போது அதை ஏன் அந்த பொண்ணு நிறுத்திட்டான்னு தெரியல. அதுக்கு திடீர்னு ஒரு ஆள் பின்னாலேருந்து வாய்ஸ் கொடுத்தோன்னே அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னீசி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜான்சி ராணி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. கேட்குது சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் மறைஞ்சிக்கிட்டேன். என்னடி ஜான்சி ராணிலே நிற்கிற அப்படின்னு டீச்சரு. அப்புறம் இப்போ மறுபடியும் ஜான்சி ராணின்னு கர்ப்பமாயிட்டாங்களா அப்படின்னு. அவ்வளோதான். அந்த பிள்ளைனால ஒன்றும் பேசவே முடியல. பாருங்க டீச்சர் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்னடி அப்படின்னு நான் டீச்சரை பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன். பாகிராஜ் பின்னாலேருந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. டீச்சர் நான் எங்கே, நீங்கள் தான் என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்களா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வகுப்பில் எப்பவுமே என்னால் ஏதாவது ஒரு சிரமம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்படியெல்லாம் படிக்கிற நேரத்தில் கோட்டை விட்டதுனால தான் படிப்பு சரியாக வரல எனக்கு. ஆனால் படிப்பு வரலன்னா கூட மற்ற விஷயங்கள் நல்லா கை கொடுத்தது. என்னென்னா வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடெல்லாம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பள்ளி வாழ்க்கையில் இருக்குது, கல்லூரி வாழ்க்கையில் இருக்குது, காதல் வாழ்க்கையில் இருக்குது. இப்போது பெற்றோரை பற்றி அட்சயா பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்போம். சார் அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தார். டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. உடனே எங்கள் அம்மா கட்டின புருஷனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி என்னங்க ஆச்சுன்னு கேட்டாங்க. உடனே எங்கள் அப்பா சொன்னார், இல்லடி 11 மணிக்கு கனவுல ஸ்ரீவித்யா வந்தா சில்மிசமாக இருந்துச்சு, 12 மணிக்கு கனவுல ஹன்சிகா வந்தா கலகலப்பா போச்சு, 1 மணிக்கு கனவுல நயன்தாரா வந்தா நல்லாவே போச்சு, ஆனா 2 மணிக்கு சனிய நீ வந்துட்டடி அதுதாண்டி எந்திரிச்சிட்டேன்னு சொன்னாரு. இப்படி சண்டை போட்டவங்க 2 பேரும் காலை ஏந்திரிச்சு சந்தோஷமா கோயிலுக்கு போனாங்க. அப்பயே எனக்கு சந்தேகம், என்னடா 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்களேன்னு. எதிர்பார்த்த மாதிரி வரும்போது சண்டையோட வந்தாங்க. நான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட போய், என்னப்பா போகும்போது சந்தோஷமா தானே போனீங்க, வரும்போது என்னப்பா சண்டைன்னு. உடனே எங்க அப்பா சொன்னாங்க, இல்லடா தங்கம், உங்க அம்மா ஒரே ஒரு வேண்டுதல் தான் கடவுள்கிட்ட வேண்டுனா, 7 ஜென்மம் எடுத்தாலும் இவரு தான் எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டுனா, நானும் அதுக்கு பதிலுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் வேண்டுனேன். அப்பன்னா இது தாண்டி 7வது ஜென்மம்னு சொன்னேன், அதுதான்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு.
சார் இது எல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு இடையில நடக்கிற சண்டை கிடையாது. இவ்வளோ பெரிய பிள்ளைங்க நாங்க இருக்கும் போதும் அவங்க சின்ன குழந்தை மாதிரி உள்ளுக்குள்ள பாசம் வச்சுட்டு வெளியில குழந்தை மாதிரி சண்டை போடுறாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட மகிழ்ச்சி பெற்றோர் வாழ்க்கையில மட்டும்தான் சார் வரும். எங்க அப்பா அம்மா அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல, எங்க கூட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க. என் தம்பி அன்னைக்கு அப்படிதான் ஒரு நாள் தென்னை மரத்துல ஏறிட்டு எங்க அப்பா பார்த்து சொல்றான், அப்பா தென்னை மரத்துல ஏறினா லேடிஸ் காலேஜ் தெரியுதா? உடனே எங்க அப்பா சொல்றாரு, கையை விட்டுட்டு பாடுறா தம்பி, மெடிக்கல் காலேஜ் தெரியும்னு. ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு ஐஸ்கிரீம் தயாரிச்சிருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமோட விலை 1 கோடி ரூபாய்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் அந்த ஐஸ்கிரீம்ல சிறப்பு இருக்குன்னு போய் கேட்டப்ப அந்த ஐஸ்கிரீம் நிறுவனம் சொன்னாரு, இது முழுவதும் தாய்ப்பாலால் தயாரிக்கப்பட்ட முதல் ஐஸ்கிரீம்னு. உடனே அதை பார்த்த இந்திய கவிஞன் ஒருவன் அழகா எழுதினான், நீ 1000 துளி தாய்ப்பால்களை கொண்டு உன்னால் 1 துளி ஐஸ்கிரீம்கள் தயாரிக்க முடியும். நான் 1000 என்ன 1,00,000 துளி ஐஸ்கிரீம்கள் தருகிறேன், உன்னால் 1 துளி தாய்ப்பாலை தர முடியுமான்னு கேட்டான் பாத்தீங்களா? ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு வரான், போயிட்டு வந்து வாங்கின சம்பளத்தை தன்னோட அம்மா கையில கொடுக்குறான். அம்மா கையில கொடுத்தனே அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லடா தங்கம், உன்னை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தது உங்க அப்பா, அப்பா கையில கொண்டு போய் சம்பளத்தை கொடுன்னு. உடனே அந்த பையன் சொல்றான், இல்லம்மா நான் எங்க அப்பா கையில சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் 5 வயசு இருக்கும் போது 5 காசு முட்டாய் வேணும்னு சொன்னேன். அப்ப 50 பைசாவை கொடுத்து வாங்கிக்கோடா தங்கம்னு சொன்னாரு. அப்ப கொடுத்த எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, வாங்கின என்னோட கை கீழே இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போது பேனா பென்சில் வேணும்னு சொன்னேன், அப்பையும் எங்க அப்பா காசு கொடுத்தாரு. 5 ரூபாய் கொடுத்த எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, வாங்கின என்னோட கை கீழே இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போது ஃபீஸ் கட்டணும்பான்னு சொன்னேன், 1000 ரூபாய் கொடுத்து கட்டுடா தங்கம்னு சொன்னாரு. அப்ப கொடுத்த என் அப்பா கை மேல இருந்துச்சு, வாங்கின என் கை கீழே இருந்துச்சு. நான் இப்ப வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கனே, இந்த வேலைக்கு போகும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும்பான்னு கேட்டேன், எங்க அப்பா காசு கொடுத்தாரு. கொடுத்த என் அப்பாவோட கை மேல இருந்துச்சு, வாங்கின என் கை கீழே இருந்துச்சு. ஆனா இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் இந்தாங்கப்பா என் சம்பளம்னு சொல்லி எங்க அப்பா கையில கொடுத்தன்னா, கொடுக்கிற ஏன் கை மேல போயிடும், வாங்குற என் அப்பா கை கீழே போயிடும் சொன்னானா. அப்படி தான் பெத்த பையன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வழும் ஒரு ஆனந்த கண்ணீர் வருது பாத்தீங்களா அந்த பெத்த கண்ணுல, அப்படிப்பட்ட பெற்றோர் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய்த்தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெரியும் முன்னே, அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தன் இளமார்பில் ஒட்டியது, சட்டென்று சலனம் வரும் என்று ஜாதகத்தில் சொல்லலையே, நெஞ்சோடு காதல் வரும் என்று நேற்று வரை நம்பலையே என் காதலா. அப்படி பாடணும்னா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், காதலிச்சோம்னா வாழ்க்கை ஜிலு ஜிலுன்னு இருக்கும். என் வீட்டுக்காரெலாம் என்னை காதலிக்கும் போதுங்க என்ன வாங்கிட்டு வர்றாரு, 10 ரூபா தான் சாமான். அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 1 முழம் மல்லிகைப்பூ 5 ரூபா, 5 ரூபாய்க்கு விக்ஸ் மிட்டாய். ஏன் தெரியுமா? மேடையாக பேசுறதுனால என் தொண்டை பாதிக்கப்படக்கூடாதான், அதுக்காக விக்ஸ் மிட்டாய் வாங்கிட்டுருவார். 10 ரூபாயில் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்படி மறிக்குழந்து வேறு இடையில இந்த அவளை அந்த பூக்கார மாட்டை ஓசியாக வாங்கிட்டு வருவார். அந்த மறிக்குழந்து அப்படி எடுத்து தலையில் சொருகி வச்சோம்னா வீட்டுக்கு போனால் தெரியாதுல்ல, அப்போ தான் மறிக்குழந்து வச்சா அந்த மறிக்குழந்து வாசமும் மணக்கும், மனசுக்குள்ளே மச்சான் வாசமும் மணக்குன்னு அற்புதமாக காதல் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தால் நல்ல மனுஷன், காதலிக்கு தினம் 3 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனான். 1 வாரம் கழிச்சு 4 முழமாச்சு, 2 வாரம் கழிச்சு 5 முழமாச்சு, 3வது வாரம் பார்த்தா 10 முழம் வாங்கிட்டு போனான். அவள் பெருமையாக சொன்னான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, என் லவ்வர் எனக்காக ஆசையாக 3 முழம் வாங்கினவன் இப்போ 10 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரான்னா. 4வது வாரம் பூக்காரியை கூட்டிகிட்டு போயிட்டான் பேசாமல்.
அந்த காலகட்டத்தில் வயசானவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவனும் தலைவியும் வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெத்தலையை தொடச்சிட்டு பாக்க உள்ள வச்சு சுண்ணாம்பை தடவி அந்த வெத்தலையை மடித்து தலைவனுடைய வாயில் அப்படி தலைவி கொடுத்தால மென்று திங்கிற பொழுதுதான் தெரிஞ்சிச்சு அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரு வேப்பங்காய் இந்த வெத்தலையில் விழுந்துட்டுன்னு. அதை பார்க்காம மென்று திங்கிற பொழுதுதான் தெரிஞ்சு வேப்பங்காய் இருந்துச்சு. உடனே தூணு துப்பிட்டா தலைவியினுடைய மனசு வருத்தப்படுமேனு அதை துப்பாம மென்று தின்னுட்டாங்க. இதை இலக்கியத்தில் சொன்னா வேம்பின் பைங்காய் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்று நீர். வேப்பங்காய் அந்த வெத்தலைக்குள்ள இருந்தப்ப கூட இனிமையா இருக்குன்னு சொல்லி திண்ணியடான்னு சொன்ன இந்த விஷயத்தை தான் காதல் அழகா இன்னைக்கு சொன்னா, காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. திருவிழா காலத்துல விற்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் வெறுமனே 5 ரூபாய். என் காதலி பாதி தின்னு தந்ததுனால அது ₹1,00,000 நாங்க. காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண, கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்று நீர். எப்போ காதல்ல, அதே காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எழுதுனா, பாரிர் பரம்பிர் பனிச்சுனை தென்னீர் தெல்லிய தரினும் ஐய வெய்ய ஓக்குதுன்னா. கல்யாணத்துக்கு முன்னாடி இடிச்சுதாடா வேப்பங்க அவனுக்கு, பாரி வாழ்ந்த பரம்பு மலையிலிருந்து அருவில விழுற தண்ணி சுவை மிகுந்தது, அதை கொண்டாந்து கொடுக்கையில உப்பு கரிக்குதுன்னு சொல்றானே, அந்த வாழ்க்கை எங்க போச்சு? அந்த வேப்பங்கா வாழ்க்கை இப்ப எங்க உப்பு கரிக்குதோ? காதலாம் கத்திரிக்காயம். இந்த மண்ணில் பிறந்த வாலி ஒரு பாட்டு பாடினார். கூப்பிட்டா மலர் தேடி வண்டு வரும், தேதி குறிப்பிட்டா கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போல கண்கள் சந்தித்தால் வரவேண்டும் உண்மை காதல்னா. அதுதானே தவிர கிளுகிழுப்பு குழுகுழுப்பு சிலுசிலுப்பு இல்லை, விறுவிறுப்பு இல்லை. மொத்தத்தில் காதல் வந்தால் சுறுசுறுப்பே போயிடும். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திருச்சியில் பல இடங்களில் போய் பல பேர்த்துக்கிட்ட வந்து அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு சொல்லி பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களாம் சொன்னது கூட வரப்போகுது. என்ன கேட்டிங்கன்னா, எந்த லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் 20-25 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். யூத் பருவம் நல்லா இருக்குது. எந்த ஒரு கவலை இல்லாமல் சுதந்திரமாக நம்ம பறந்து நல்ல மாதிரியாக இருக்கிறோம். கல்யாணம் அதுக்கப்புறம் குடும்பம் வந்துட்டோம்னா கல்யாணம் காட்சி பிள்ளைகள் கடமைகள் நிறையா ஆகி போயிடுது. யூத் பருவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறேன். இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு மொதல் பால்வாடி படித்தேன். பால்வாடி படித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணோட நல்லா கிள்ளி விளாடுவோம். அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த பையன் பொண்ணுங்கிற பார்ப்பலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஸ்கூலில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறையா தப்பு பண்ணுவோம். சேட்டெல்லாம் அநியாயத்துக்கு பண்ணுவோம். நானும் என் ஃப்ரெண்டு சேர்த்துக்கிட்டு அப்படி போய் சிஸ்டர்கிட்ட அடி வாங்குவோம். ஏன்னா சிஸ்டர் ஸ்கூலில் தான் படித்தோம். அவன்கிட்ட கேட்பேன், எத்தனை அடிடா வாங்கினேன் அப்படிம்பேன். அவன் 5 அடிமா, நான் 2 அடி தான் வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் தப்பு பண்ணிட்டு அடி வாங்கினோம். இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம்லாம் இப்போல்லாம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதனால் வந்துட்டு எப்போவுமே ஸ்கூல் லைஃப் தான் சார் பெட்ரு. வாழ்வு மகத்தானது. அது எப்போதுனா அது மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் போது மட்டுமே அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொன்னான். வாழ்க்கைன்னா நமக்காக வாழறதை விட பிறருக்காக வாழணுங்க. அந்த வாழ்க்கை தான் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நாகப்பட்டினத்தில் ஒரு டிசம்பர் மாதத்தில் அதிகாலையில் தன்னுடைய 3 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு அந்த நாகப்பட்டினம் பீச்சுக்கு போகிறார் ஒரு தகப்பன். பீச்சுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கிழக்கு கடற்கரையை தாக்குன அந்த சுனாமிங்கிற ஆழி பேரலை அடித்து அந்த 4 பேரையும் தூக்கி வீசுது. அதில் அந்த தகப்பனை தூக்கி ஒரு பனைமரத்தில் வீசுது. பனைமரத்தில் தொங்குறார். உடனே கீழே குதிச்சு பிள்ளைங்களை தேடுறார். 3 குழந்தைகளுமே செத்து கிடக்கிறாங்க. அந்த 3 குழந்தைகளையும் கதறிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தார். வீடு வந்து சேர்ந்த பிறகு அந்த இறுதிச் சடங்கு நடக்குது. இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போதான் அவருடைய மனைவியும் இந்த கணவனும் 2 பேரும் தன்னந்தனிமையாக உட்காந்துருக்கக்கூடிய அந்த தனிமை வாட்டுது. உடனே இவங்க 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, வேண்டாங்க, பிள்ளைகள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு மனைவி சொல்கிறா. பிள்ளைகள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்க முடியலன்னு கணவன் சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு விஷப்பாட்டில் வாங்கிட்டு வராங்க. விஷப்பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு கதவை தாழிட்டு உள்ளே உட்காந்து அந்த பாட்டில் உடைக்கிறார் கணவன். உடைக்கிற நேரத்தில் அந்த பாட்டில் மடமடன்னு உடைகிற சத்தம் கேட்குது. இன்னொரு பக்கத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எம்மா கொஞ்சம் பொறு, யாரோ கதவு தட்டுறாங்க, என்னன்னு கேட்டு வரேன்னு பாட்டில் மூடி வச்சுட்டு போய் கதவை தட்டுறார் அந்த கணவன்.
வெளியில் ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்து நிற்கிறார். ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு. என்ன சொல்லுங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, ஒரு 30 குழந்தைகள் என்கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய தாயும் தகப்பனையும் சுனாமியில் இழந்துட்டு நிற்கிறாங்க அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உங்களுக்கு பங்களா மாதிரி வீடு இருக்குது, ஒரு 4 நாள் தங்க வச்சிங்க, பிறகு நான் வேறு இடம் பார்த்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறார். உடனே மனைவிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு போயிட்டு சொல்கிறார். மனைவிட்ட சொல்கிறார், ஒரு 4 நாள் பொறுத்துக்கம்மா, நம்மளுடைய சாவை தள்ளி வச்சுப்போம், அந்த குழந்தைங்களுக்கு 4 நாள் இடம் கொடுப்புன்னு சொல்லிட்டு 4 நாள் இடம் கொடுக்குறார். அந்த 4 நாட்களில் அந்த 30 குழந்தைகளும் அந்த கணவன் மனைவியை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? அம்மா அப்பா, மூச்சுக்கு 300 தடவை அம்மா அப்பான்னு கூப்பிட்டாங்க. 4 நாள் முடிஞ்சுது. அந்த மனைவி சொன்னா, ஏங்க இயற்கை நம்ம 3 பெத்த பிள்ளைய வாரிட்டு போயிடுச்சு, அதே இயற்கை 30 குழந்தைகளை நமக்கு கொடுத்துருக்கு, நாம ஏன் சாகணும்? இந்த 30 குழந்தைகளுக்காக வாழ்வோமேன்னு சொன்னா, நினைச்சு பாருங்க, 3 குழந்தைகளுக்காக வாழ்ந்தது அன்னைக்கு சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஆனால் அதுக்கு பிறகு 30 குழந்தைகளுக்காகவும் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, இது பொது வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு கூட எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது ஏதாவது அபிப்பிராயப்பட்டீங்கன்னா தாராளமாக எந்திரிச்சு நின்று சொல்லலாம். அந்தரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான உறவு கணவன் மனைவி உறவு தான். ஏன்னா இன்னைக்கு நான் 16 வயதில் கல்யாணம் ஆனிச்சு, இன்னைக்கு 50 வயசாகுது. எனக்கு திருமண வாழ்க்கையை அனுபவித்து சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணமே என் கணவன் தான். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தலையில் மூளை பாதிக்கப்பட்டு பேசிட்டு இருக்கப்பே மயக்கப்பட்டு விழுந்துருவேன். இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை காப்பாற்றி இந்த இடத்துல கை கால் இழுத்துக்காம வச்சிருக்காங்க என் புருஷன் ஐயா. வேற எத்தனை அண்ணன் தங்கச்சி அத்தனை பேர் விடுங்க, எல்லாரும் செலவு பண்ணுவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை பெற்றோர் வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்வேன். ஏன்னா நமக்காக தியாகம் செய்யறதும் அவங்க தான், நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதும் அவங்க தான், அந்த சுதந்திரத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதும் சொல்லி தரது அவங்க தான். எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து திருமணம் செஞ்சு வந்தவங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, மீது 2 நேரமும் வரக்காப்பியை குடிச்சு தான் வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க. எல்லா குடும்பத்திலையும் போலீஸ்க்கு பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறனாவே ஐயோ போலீஸா, அதுவும் பொம்பளை பிள்ளையா, வேணவே வேணான்னு சொல்லுவாங்க. எங்க அக்கா 2வது அக்கா 12வது முடிச்சாங்க, காலேஜும் முடிச்சிட்டாங்க. எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆர்வம் இருக்குப்பா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க. எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு உனக்கு உண்மையாலுமே ஆர்வம் இருக்கான்னு கேட்டாங்க. 100க்கு 100% எனக்கு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைனாங்க. எத்தனையோ எதிர்ப்பு வந்துச்சு, இந்த பொண்ணை போலீஸை அனுப்ப வேணாம், ஏன்னா பொம்பளை பிள்ளை போலீஸாக என்ன பண்ண போகுது, கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட பிரச்சனை தான் அவருனாங்க. என் பொண்ணுக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு எங்கள் அக்காவை ஒரு போலீஸாக அனுப்பியிருக்காங்க. சென்னையில் இப்போ எங்கள் அக்கா போலீஸாக இருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவா மட்டும்தான் சார் காரணம். எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருந்து இன்னைக்கு போலீஸாக ஆக்கியிருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான். அடுத்தது என்னடா வாழ்க்கை இது, எங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. அப்படியா? இந்த நாட்டுல நெல் அரிசியா மாறுது, அரிசி மாவா மாறுது, மாவு இட்லியா மாறுது, கோதுமை அல்வாவா மாறுது, இரும்பு அருவாவா மாறுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சியே மாறுது. ஆனா அந்த மனுஷ பயல்க வாழ்க்கை மட்டும் மாறாம இருக்கு பாருங்க சார். அதனாலதான் சொல்றேன் என்னடா வாழ்க்கை இதுன்னு. ஒட்டகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒட்டகம் நினைச்சிச்சுன்னா 7 நாளைக்கு தண்ணியே குடிக்காம வேலை பார்க்கும். இந்த மனுஷங்க நினைச்சாங்கன்னா 7 நாளைக்கு வேலையே பார்க்காம தண்ணி அடிப்பாங்க. இந்த சமுதாயத்தில் பசங்க பார்த்தா சைட்டு, பொண்ணுங்க பார்த்தா லுக்கு. பசங்க பேசுனா சொல்லு, பொண்ணுங்க பேசுனா ஃப்ரெண்ட்லி. பசங்க கையை பிடிச்சா பொறுக்கி, பொண்ணுங்க கையை பிடிச்சா ஃபீலிங்கா. பசங்க ப்ரப்போஸ் பண்ணா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணா மிஸ்ஸஸ் ஆக போறாங்களாம். பசங்க ரோட்டை கிராஸ் பண்ணா ஏண்டா புறம்போக்கு சொல்லிட்டு வந்தியாங்கிறாங்க, பொண்ணுங்க ரோட்டை கிராஸ் பண்ணா ஏமா பார்த்து போக கூடாதாமாங்கிறாங்க. ஆக மொத்தம் பொண்ணுங்கெல்லாம் கோல்டு, பசங்கெல்லாம் கிளீன் போல்டு சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா, மச்சான் ஒவ்வொரு கல்லூரியும் 100 கோவிலுக்கு சமண்டா அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்றேன்னு? ஆமாண்டா, 100 கோவிலில் வர ஃபிகரை விட ஒரு காலேஜில் அதிகமாக வராங்களா. என் அண்ணன் பையன் 7ஆவதான் படிக்கிறான், திருக்குறள் புத்தகத்தில் அஜித் போட்டோ வச்சுருந்தான். நான் கூப்பிட்டேன், ஏண்டா படிக்கிற வயசில் திருவள்ளுவர் புத்தகத்தில் அஜித் போட்டோ வச்சிருக்கியடா, இது நியாயமானு கேட்டேன். அவன் சொன்னான், சித்தப்பா உனக்கு விவரம் பத்தாது,
திருவள்ளுவருக்கு பிடிச்ச நடிகரே அஜித் தான். என்னடா சொல்றேன்னு அவன் சொன்னான், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காருல. என்னாச்சு, இந்த நாட்டில் 59,800 கிராமங்கள் இருக்கிறது, 619 மாவட்டங்கள் இருக்கிறது, 6,400 ஜாதி இருக்கு, 1,618 மொழிகள் பேசப்படுது. இனத்தாலையும் மொழியாலையும் வேறுபட்டு கிடக்கிற மக்கள்கிட்ட என்னுடைய இளைஞன் கல்வியை ஒரே வரியில சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? மக்காயல்ல காயுமாயுபா, மக்காயல்ல. என்ன தப்புன்னு கேட்குறேன். நீங்கள் இந்த பாட்டை பார்க்குற விதத்தில் தாங்க இருக்கு. இந்த மாக்காயலாங்கிற வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலாங்கிற ஒரு பொண்ணோட பேர் ஒளிஞ்சிருக்கு. இன்னும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மகாங்கிற இன்னொரு பொண்ணோட பேரும் ஒளிஞ்சிருக்கு. மகா என்றால் மகாலட்சுமி என்று அர்த்தம், கலா என்றால் சரஸ்வதி என்று அர்த்தம், சரஸ்வதினா கல்வின்னு அர்த்தம். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன உலக பொதுமுறையில் சொன்னதை ஆளு ஒரே வேலை சொல்லிட்டு போயிருக்கான். என்ன தப்புன்னு கேட்குறேன். தம்பி, உண்மையிலே வள்ளுவர் இருந்தாருன்னு வச்சுங்கப்பா, சத்தியமாக தூக்கு மாட்டி செத்து போயிருப்பான் ஆள். நீ செவனேன்னு கோனார் நோட்ஸ் கம்பெனி இருக்கு பாரு, அதுக்கு பாட்டுக்கு பொழிப்புரைக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லையா. நாளையிலேருந்து அந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிரு. பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறாராம். பாட்டு ஏற்கனவே தமிழில் பேசினாலே பாவன்னு நினைக்கிறது இந்த நாடுங்க. இந்த நாட்டில் தான் கோயிலுக்கு போங்க எழுதி போட்டுருவான் போர்டு, இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். ஏண்டா நான் என்ன லண்டன்லையா படுத்து கிடக்கிறேன்? லண்டனில் இந்த போர்டு இருந்துச்சுன்னா ரைட்டுங்களா? இங்கே எழுதி வச்சிருக்கிறிய கேட்டால் அது தேவ பாஷையா? யாரையும் புண்படுத்தணுங்கிறது என்ன நோக்கம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு தமிழிலே பேசினால் தெரியாது என்றால் அந்த கடவுள் இங்கே எதற்கு? ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமா போயிட்டாங்க. ஈரோடு தமிழன்பன் அழகா தமிழை பத்தி ஒரு கேள்வி எழுதினார். தமிழை பத்தி, தமிழால் எல்லாம் முடியும், ஆனால் தமிழனால் எதுவுமே முடியாது. தமிழ் செய்த பெரும் பாவம் அது தமிழனுக்கு தாய்மொழியாய் வாய்த்ததேன்னா. இப்படி தமிழை கொண்டுகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீயும் சேர்ந்து கொள்றிய. என்னதான் இருந்தாலும் நாமெல்லாம் தமிழர்கள்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா உலகம் போகுது? ஆங்கிலத்திலே பேசினால் குருவாக பார்க்கிறார்கள், தமிழிலே பேசினால் குருவென்று பார்க்கிறார்கள். அம்மா அப்பா என்றால் அந்நியமாக பார்க்கிறார்கள், மம்மி டாடி என்றால் கண்ணியமாக பார்க்கிறார்கள். எங்க போய் சொல்றது இந்த வேதனையை? நீங்களும் கொள்ளாதீங்கப்பா சேர்ந்து. சார் ஒரு நிமிஷம். மிக துல்லியமாக சொன்னால் உலகத்திலே 3562 மொழிகள் இருக்கிறது. அதில் இந்தியாவில் மட்டும் 1600 மொழிகள் இருக்கிறது. இந்த 3562 மொழிகளிலே இந்த உலகத்திலே 6 மொழி மட்டும்தான் செம்மொழியாக இருக்கிறது. அந்த 6 மொழிகளிலே ஒரு மொழி நம் தமிழ் மொழியாகவும் இருக்கிறது. அந்த பெருமையை ஒத்துக்கணும்ல. தமிழ் மொழி இருக்கிறது அப்படிங்கிறது சந்தோஷம். இருந்தது அப்படின்னு வராமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் பேசினேன். மொழி செம்மொழின்னு அறிவிச்சிட்டா போருமாமா, அதை காப்பதற்குரிய வழிகளை செய்யலைங்கிறதா என்னுடைய வேதனை. உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.